ரெடியா மாமே? பண்ணுங்க எல்லாரும். மாமே வைபேத்து மாமே சவுண்டேத்து மாலு மாடே டங்கு வரு டரா புடு கை மாலு மாடே டும்மா டும்மா மே காலு மாடே அச்சா கொல்லே வச்சா சிலே நம்மாலு மாடே ஏ பிசிறு தட்டியும் ஜோகந்தா ஐடு ராஜா ஆபாதா பட்டன கோன மத்தாலு பஞ்செடு ஓந்தோலந்தா திலத நீன ஹலத நோனா தக பிட்டக டுபக்தா மாட்டிய மேன பில்லாடானா ஒட்டடு வமகந்தா GPU mame God bless you mame GPU mame God bless you ட்ரிப்ப தந்தாங்கண்ணா பிக்கா கதைய முச்சு விடு ஃப்ரெண்ட்ஷிப்பா வந்தாங்கண்ணா ஹாக்கி குத்து விடு ரூத்லெஸ்ஸா இருந்தாங்கண்ணா ஹார்ட்லெஸ்ஸாக தட்டி விடு ஏன் ஆளத்தான் தொடணும்னா என்ன நீ தாண்டி கொடு நக்கல்தான் நக்கல் டெஸ்டர் பவர்தான் நிக்கல்தான் நின்னு பாரு எதிரதான் ஜபர்தான் பஞ்சு விட்டா அதிர்தான் மட்டன்தான் மாட்டிக்கிட்டா மட்டன்தான் GPU mame God bless you GPU mame God bless you ரெடியா மாமே? எல்லா டூட்ஸுக்கும் சொல்லிக்கிறேன் நான் பார்த்துட்ட பல டூல்ஸ் ஸ்கெட்சா போட்ட சம்பவம் 6 மணிக்கு ஃபிளாஷ் நியூஸ் செஞ்சா தப்பா அலச பார்த்தா மாட்டாது ஒரு ஜூஸ் நீ சிரிச்சு பேசி கால வார்னா மீறப்பட்ட ரூல்ஸ் துப்பாக்கி வச்சு வர்றோம் சத்தம் எனக்கு தாளாட்டு பாட்டு கத்திய வருஷம் போது வர்றோம் சவுண்டு மெல்லோடி பீட்டு நுண்சாக் சுத்தினு முன்ன கதற விடுவேன் கேட்டெல்லாம் போட்டு என்னதான் பண்ணாலும் என் மேல உனக்கு வராது ஹேட்டு ஏன்னா கியூட்டு ஒயிட் சால்ட் பெப்பர் செதுக்கப்பட்ட செல எங்க ஆள ஊருக்குள்ள கொஞ்சம் கூப்பிடுவோம் தம் டேய் GPU mame God bless you blaster GPU mame God bless you வரவா அண்ணன் நான்
நான் வச்ச அந்த ரூல்ஸ் எனக்கு இஷ்டத்துக்கு அப்பப்போ மாற்றிட்டு அது கட்சி கொண்டு ஃபாலோ பண்ணேன். ஆனால் கொஞ்சம் ஏதாவது ஆடாவது பண்ணி நினைச்சேன் கண்ணை கொஞ்சமாக வெட்டி கலைச்சு கொக்கோ டைகர் கொக்கோ. help us every day. We use phone to talk. We use phone to talk to our family. We use computer to learn and play games. We watch cartoon on the TV. வானம் ஒன்றுதான், பூமி ஒன்றுதான், மனித ஜாதியும் ஒன்றுதான், உள்ளம் ஒன்றுதான், உண்மை ஒன்றுதான், என் பூமியில் போர்கள் ஓயுமோ நம்மை காண்பதும் அன்றுதான். என் பூமியில் போர்கள் ஓயுமோ நம்மை காண்பதும் அன்றுதான். எத்தனை அச்சர், எத்தனை மனுஷர், எத்தனை ஒன்றுதான்
ரெயின்போ டிவி வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்துட்டிங்கன்னா ஈரோட்டில் சக்தி ரோட்டில் இருக்கக்கூடிய NTL டெக்னாலஜிஸ் மற்றும் TCDS கம்ப்யூட்டர் எஜுகேஷன் சென்டருக்கு தான் வந்திருக்கோம். இன்னைக்கு அவங்களோட ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரியை அவங்க கிராண்டாக செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. நம்மளோட இன்ஸ்டிடியூஷனோட ஸ்பெஷாலிட்டியே இங்கே இருக்க எம்ப்ளாயீஸ் எல்லாருமே விமன் தான். இதோட ஃபவுண்டருமே ஒரு உமன் தான். ஸோ எல்லாருமே விமன் எல்லாருமே சேர்ந்து ஒன்றா சேர்ந்து இந்த கம்ப்யூட்டர் எஜுகேஷன் அகாடமியை கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் இல்லையா? ஸோ இன்னைக்கு அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே நிறைய காம்படிஷன் வச்சுருக்காங்க. ட்ராயிங், பெயிண்டிங், கோடிங், கிட்ஸுக்கு மட்டும் இல்லாமல் அடல்ட்ஸுக்குமே நிறையா ஈவெண்ட்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. பெயிண்டிங் கூடவே கோடிங், அது மட்டும் இல்லாமல் லோகோ கிரியேட் பண்ணுறது, ஃபோட்டோகிராஃபி பண்ணுறது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான நிறைய காம்படிஷனில் அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க வச்சு not just a milestone, but a journey of dreams turned into dedication, ideas transformed into action, and a vision nurtured into reality. As the Tamil classic Thirukkural beautifully says, Anbirkum undo adaikundal, that means there is no lock or barrier to true affection. It is with that spirit of affection and gratitude, I extend my warmest welcome to each one of you. On behalf of our entire team, I offer a gracious welcome to our respected chief guest, Mrs. Saranya Muthuswamy ma'am, CEO, Bonfring Consulting Services. Welcome you ma'am. Mrs. Shudha Ashok, Managing Director, Bright Spark Academy. Welcome you ma'am. Mrs. Kalaivani Prakash ma'am, Founder, Art Planet Institute. Welcome you ma'am. Your gracious presence today adds prestige and strength to our celebration. We are truly honored to have you with us, ma'am. I also extend a heartfelt welcome to our beloved students and participants of the various competitions and activities held earlier today. Your energy, enthusiasm, and talents have made this day dynamic and meaningful. And also for our well-wishers and supporters whose encouragement has carried us forward. And our special dedicated employees, the real backbone of our progress. Your tireless commitment is what has brought this vision to life. The vibrant team from FPD Dance Academy, led by Mrs. Shiteshwari, who will be energizing the stage with their performance and spreading joy. And not to forget our esteemed media partners from RCN and Rainbow TV, along with the media personnel here with us today. Thank you for capturing and sharing our story with the wider world. Let this celebration not just be an event, but a symbol of unity, progress, and shared success. Together, let us cherish the memories of this day and continue building the future with passion, purpose, and pride. Thank you all once again, and let's make this celebration truly unforgettable. Welcome you all.
to everyone gathered here today. It is with great joy and pride that I stand before you to celebrate our first anniversary of NTL Technology and TCDS Computer Education. When we started this journey, it was just one person with a dream. Today we have grown into a team of 14 dedicated individuals, and this is just the beginning. We still have many more milestones to reach and many more dreams to fulfill. NTL Technology was founded with a vision to inspire, innovate and transform life through education, technology and research. From this strong foundation, we have built several successful ventures. NTL Publication and PKS Publication, that means focusing on academic and textbook publishing. IJRTTE, our international journal supporting academic and research excellence. TCDS Computer Education, a platform for technical training and skill empowerment. And most recently in December, we launched our IT startup, Saishna Software Solutions and Saishna Software Learning, offering certification courses for future-ready careers. Each step we have taken has been made possible by the unwavering support of our team, our well-wishers and our belief in continuous growth. In this time, I would especially like to thank Mrs. Sudha, Managing Director of Brightsparks Academy. In us and her continuous support have meant more than words can express. She was a constant pillar of strength for us right from the beginning until today. I also extend my heartfelt gratitude to our esteemed chief guest, Mrs. Sharanya Muthuswamy ma'am, CEO of Bondprint Consulting Services, a guiding force in the field of research and publication. Her visionary leadership has inspired many institutions like our aims to higher. Mrs. Kalaivani Prakash ma'am, founder of Art Planet Institute, her dedication to nurturing young talent and creativity deeply connects with our mission. Her presence here is a true motivation to all learners and educators. Here I would like to thank parents for encouraging your children to participate in today's event. Your trust and love motivation means a lot to us. You are the reason for the students shine with confidence and curiosity. And then our employees, your hard work, loyalty and dedication form the backbone of everything we do. Thank you for believing in our shared vision. In this time, I would like to say, this celebration be a reminder that we hold on to our dreams with determination and faith. The journey becomes meaningful and the impact becomes lasting. We have many more heights to reach, and with all of you by your side, the sky is not the limit, it's just the beginning. Here I would like to thank God to give this opportunity. Ella pugalam ireivanukke. Thank you all so much. I carry with me a heart full of gratitude and story worth sharing. This journey began in 2020, not with a crowd, not with a team, but with one extraordinary person, our beloved founder ma'am, Mrs. Shanmugapriya Shivakumar. From 2020 to 2024, ma'am ran the entire institution single-handedly, holding on to a dream that many could not even see. And today, we are 14 strong and growing. Each one of us brought not just skills, but trust, energy, and dreams of our own. In 2024, I joined the team. We started working from home, adjusting and adapting. Then we found an office and only to lose it unexpectedly. But in those moments, we learned one of our most valuable lessons. Challenges are not roadblocks, they are redirections. Just when things seem uncertain, God's grace led us to our current home, which is our current office, a place where we worked, learned and built together. வீழ்வது தவறில்ல, எல்லாமல் இருப்பது தான் தோல்வி. So it's not wrong to fail. It's only wrong to never rise again. And we rose, we rising, and we will rise better. The pillars of our institutions are NTL Technology, our innovation hub connecting vision with the execution. And NTL and PKS Publication, publishers of ISBN certified academic books. We have published 50 plus books. And our own renowned journal, IJRTTE, promoting research excellence, proudly relaunched with enhanced reach and visibility. And our TCDS Computer Education,
certified training for all age groups across a growing franchisee. And we have started our own IT startup in December, Saisna Software Solutions, our IT startup building smart and social impact software. And recently we have launched our learning program, Saisna Learning Academy. It's a career-focused certification training for real-world skills. Each one of these is more than a venture. They are promised to uplift, educate and empower. உழைத்தாலே உயரும் உயர்வு ஒன்று உண்டு. Progress comes only through hard work and perseverance. And our team. So to my dear team members, you have never failed to support me. You have stood beside me through every challenge and every celebration. Without you, none of this would be possible. And I am even prouder that our organization is women-founded and women-driven. It fills me with pride to see how women supporting women creates such a strong, empowering and a safe space to grow, lead and succeed. பெண்கள் விடுதலை பெற்றால் உலகமே விடுதலை பெறும். When women are set free, the whole world will be free. The wonderful quote was said by Mahakavi Bharatiyar, which we are going through. Here this is not just a poetry, it's a proof. Women here are not just included, they are empowered, mentored and trusted to lead. And to all participants of today's events, your participation itself, it's your victory. So whether you are win or not, your courage to show up, express yourself and explore new possibilities, it's inspiring. Participation is not just an act, it's a step forward in becoming confident, capable and unstoppable. To all the parents and guardians present here, thank you for trusting us. And your children are not just learning skills here, they are building character, confidence and courage. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. So what we know is handful of sand, what we don't know is the size of world. Mrs. Shudha Ashok ma'am, a pillar of strength since day one. Your positivity and smile brighten every space. Thank you ma'am. And Mrs. Kalaivani Prakash ma'am, your dedication for nurturing creativity reminds us that education lives in expression, not just textbooks. Thanks a lot ma'am. Mrs. Saranya Muthuswamy ma'am, your vision as Bonfring Consulting has taught us that great minds don't wait, they lead. This is also a wonderful lesson ma'am. Thank you. So thank you all for gracing our event and being guiding a light. And to Sivakumar sir, thank you for being our biggest support and mentor. You never say no to innovation or learning. And that's what makes working with you so fulfilling. Take today, for example, when we said that we like to handle the photography ourselves, you simply believed in us and gave us the tools and the trust. That's a kind of faith and freedom that builds leaders. Yes, thank you so much, sir. So this is a short annual report of our NTL Technology and TCDS Computer Education. In this 1 year, we have trained 70 plus students and they are pursuing their higher studies and they are working in some other ventures. Many are now employed also. And we are supporting learners from age 4 to 60 plus, including senior citizens at our TCDS Computer Education. And we are ranked 11th out of 450 centers. We are aiming for place 1 in the upcoming year. And we have developed 50 plus websites in the last 6 months. And we completed 100 plus academic projects and we delivered to the students and various professionals. And 20 plus students internships has been offered. 50 plus books publications has been done in our NTL and PKS publication with the ISBN numbers. Staff includes engineering graduates and certified professionals. And now we are launching a new center with IT courses like full stack development too. So, and in the research side, we have organized 6 plus international Scopus indexing conferences and published 500 plus research articles, and we have filed 500 plus patents. So we have registered for multiple copyrights too. So IGRTTE has been relaunched in the last May 2025 and we are promoting new research works also.
So we are going with academic projects and to guide the colleges. விதைத்த பயிர் விளையும், விதைத்த அறிவு விளங்கும். So a seed sown yields a harvest, knowledge sown light up generations. So we are proud to announce that Saishna Software Solutions, our very own software company, is now established and will be launching new products soon. So to every student, parent and guest and the team members, this journey is not just mine, it is ours. Let us continue forward with passion in our hearts and purpose in our hands. வெற்றி என்பது ஒரு முடிவல்ல, தோல்வி என்பது ஒரு தடையல்ல. So victory is not end, failure is not block. Continuing forward is true success. Success is not final, failure is not fatal. It is the courage to continue that counts. This is the quote by Winston Churchill. I would like to quote here. So finally, thanks to all the participants who participated and cooperated us from morning to now. So I feel very proud that these much parents came to our events and took their time here and make their children to participate here. Thanks a lot to all the parents and students who participated in this event today. Thank you, sir. Thank you, ma'am. Thank you, parents and students. Thank you, my team. Thank you, life. Thank you. ஸோ நான் ஏன் செகண்ட் டைம் வணக்கம் சொன்னேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன். அதுக்கப்புறமே நான் யாருன்னு சொல்கிறேன். ஒருத்தர் பெருசாக வீடு கட்டினாராம். கிட்ஸ் லிசன், ஸ்டோரி டைம். ஸ்டோரி உங்களுக்கு பிடிக்கும்ல? ஸ்டோரி சொல்கிறேன். ஒருத்தர் பெருசாக வீடு கட்டினாராம். அவரை மாதிரி வீடு யாருமே அந்த ஏரியாவில் அந்த ஊரில் கட்டலை. அவரோட சொந்தக்காரங்க எல்லாத்தையும் கூப்பிட்ருக்காரு வீட்டோட ஃபங்க்ஷனுக்கு. எல்லோரும் வந்திருக்காங்க. எல்லோரும் அவருக்கு வணக்கம் சொல்கிறாங்க. அவர் யாருக்குமே வணக்கம் சொல்ல. திரும்ப என்னாச்சு, ஒரு 1 வீக் கழித்து அந்த வீட்டோட ஒரு போர்ஷனை கவர்மெண்ட் வந்து இடிச்சிடுச்சு. ஏண்டான்னு பார்த்தா கவர்மெண்ட்டோட லேண்டில் அவர் பாதி வீடு கட்டியிருக்காரு. அப்போது அவர் யாராருக்கெல்லாம் வணக்கம் சொல்லாமல் இருந்தாரோ அவங்களையெல்லாம் தேடி பிடிச்சி வணக்கம் சொன்னாராம். இதோட மீனிங் என்னென்னா, நம்மளை பார்த்து யாராவது வணக்கம் சொன்னால் திரும்ப வணக்கம்னு சத்தமாக சொல்லணும். இப்போ சொல்லுங்கள், வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஸோ என் பேர் விஜயகுமார் கிருஷ்ணன். நான் சென்னையிலேருந்து வரேன். ஐடியில் கடந்த 20 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். டிஃப்ரெண்ட் டெக்னாலஜிஸில் இன்க்ளூடிங் டெவலப்மெண்ட்லேருந்து மேனேஜ்மெண்ட் ரோல் வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். சரண்யா முத்துசாமி அவங்களோட ஹஸ்பண்ட் நான். ஓகே, இன்னொன்று, ஸோ நான் நான் எதுக்கு வந்து மைக்கு இப்போ வாங்கி இந்த ஸ்டோரி சொன்னேன் அப்படின்னா, அடுத்து அவங்களாம் பேச போகிற இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. இங்கே வந்திருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் கிரேட் 5க்கு மேலே இருக்கீங்க? கிரேட் 5 5th கிளாஸ்க்கு அப்புறமேட்டு இருக்கவங்கள எத்தனை பேர்? ஓகே, 8th எத்தனை பேர்? 8th. ஓகே, உங்கள் எல்லாத்தையும் கேட்குறேன், உங்களோட ஆம்பிஷன் என்ன பண்ண போகிறீங்க லைஃப்பில்? தெரியலையா? நிறைய பேர் இப்படி ஏதோ அந்த பாப்பா கையாட்டிடுச்சு இப்படின்ட்டு தெரியலையா? அப்போ கோல் செட்டிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லையா? கோல் செட் பண்ணாது எவ்வளோ பெரிய ப்ராப்ளம்ங்கிறத இன்னொரு ஸ்டோரியில் சொல்கிறேன். நாம் செய்ய வேண்டிய கடமை என்னங்கிறத இன்னொரு ஸ்டோரி சொல்கிறேன். அடுத்த ஸ்டோரிக்கு போகலாமா? செகண்ட் ஸ்டோரி. ஏன்னா இப்போ லன்ச் டைம் முடித்து இவங்க இமீடியட்டாக பாட்டு பண்ணாங்க, டான்ஸ் ஆனாங்க, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தீங்க. இப்போ எல்லாம் பேச ஆரம்பித்தோன்னா கொஞ்சம் டல்லாகிடுச்சு. ஸோ நம்ம இன்னொரு ஸ்டோரி சொல்லுவோம். இந்த ஸ்டோரி வந்து எப்படின்னா, ஒரு மான், அந்த மான் வந்து தடுமாறி ஓடிட்டே இருக்குது. ஓகே, அந்த மான் ஓடிட்டே இருக்குது. ஒரு பொட்டல் காடு, அந்த பொட்டல் காடு முடிகிற இடத்துல ஒரு மரம் இருக்குது. மரத்துக்கு அப்புறம் ஃபாரஸ்ட்டு. ஸ்டோரி பிடிக்கலையா கிட்ஸ்? ஸோ அந்த ஃபாரஸ்ட்டு, இந்த மான் வந்து தடுமாறி அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் அப்பப்போ திரும்பி பார்க்குது. ஏன் திரும்பி பார்க்குது அப்படின்னு பார்த்தா, அந்த கேமராவை அப்படியே இந்த பக்கம் திருப்பி பாருங்கள். அந்த மானை ஒரு வேடன் அம்பு வச்சு பாயிண்ட் பண்ணி துரத்திட்டு இருக்காரு. ஓகே, அந்த மான் என்ன பண்ணுது, தன்னை காப்பாற்றிக்க ஓடிக்கிட்டே இருக்குது. ஓடி போய் ஒரு மரம் இருக்குன்னு சொன்ன இல்லையா, அந்த மரத்துக்கு கீழே நின்று கொஞ்சம் ப்ரீத் வாங்குது. அவன் வர வரைக்கும், அவன் வரானான்னு திரும்ப பார்த்துட்டே இருக்குது. அந்த
ஃபாரஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் ஃபாரஸ்ட்டு போயிடலான்னு பார்க்கும்போது ஃபாரஸ்ட்டு தீ பிடிச்சி எரிஞ்சிட்ருக்கு. ஓகே, அந்த ஃபாரஸ்ட்டு தீ பிடிச்சி எரியறதால அதுக்குள்ளே இருந்து ஒரு டைகர் புலி வருது. அந்த புலி இந்த மானை கொன்னுடும். இந்த சைடு போனால் வேடன்கிட்ட சாகணும், அந்த சைடு போனால் புலி இருக்குது, இந்த சைடு ஃபாரஸ்ட்டுக்கு போனால் எரிஞ்சு சாம்பலாயிடணும். இது நடுவில் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு நிற்கும்போது பார்த்தா ஒரு இடி இடிக்குது. ஓகே, இது ஏன் தடுமாறி வருதுன்னு பார்த்தா அது ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது. இன்னும் ஃபியூ மினிட்ஸில் அது குட்டி போட போகுது. கதை புரிஞ்சுதா? ஃபாலோ பண்ண முடியுதா? அது குட்டி போட போகுது. அப்போது அது நின்று அதோட மனசாட்சியே கேட்குது, நான் என்ன தான் பண்ணுறது, என்னை சுற்றி இவ்வளோ அப்டக்கல் இருக்குது, இத்தனை ப்ராப்ளத்துக்கு நடுவில் நான் என்ன பண்ணுறதுன்னு அதோட மனசாட்சி கேட்குது. அதோட மனசாட்சி சொல்லுது, உனக்குன்னு ஒரு கடமை இருக்குது. அந்த கடமை என்ன அப்படின்னா, இப்போ உன் வயிற்றில் இருக்கிற அந்த கன்றுவை ஈனு எடுக்கிறது தான் உனக்கு முதல் கடமை. அதை மட்டும் நீ கான்சன்ட்ரேட் பண்ணுன்னு சொல்லுது. அப்போ அந்த மான் என்ன பண்ணுது, டீப் பிரெத் அந்த மரத்துக்கு கீழே நின்று எடுத்துட்டு அது குட்டி போட அந்த கால் 2 வெளியே வருது. இதை பார்த்த வேடன் அப்படியே அமைதியாக நின்றுட்டான். அந்த வேடன் என்ன பண்ணுறான், அந்த புலி இந்த வாடை அந்த கன்று ஈனும் போது ஒரு ஸ்மெல் வரும் இல்லையா, அந்த ஸ்மெல் புலிக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடும். நம்மள மாதிரிலாம் கிடையாது. நம்மளுக்கு பக்கத்தில் யாரோ பிரியாணி டப்பா ஓப்பன் பண்ணால் தான் வாசம் வரும். ஆனால் புலிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 5 கிலோமீட்டர்ஸ்லேருந்தே அதோட இறை எங்கே இருக்குன்னு தெரிஞ்சிடும். அந்த புலி இந்த வாசத்துக்கு இந்த மானை கொன்றக்கூடாதுன்னு இவன் எய்மை மானுக்கு வச்சதை ஸ்டாப் பண்ணிவிட்டு புலிக்கு வைக்கிறான். புலியை அம்பு வச்சு அடிச்சிட்டான். அந்த புலி என்ன யாரை அம்பு வச்சு அடித்ததுன்னு பார்த்து அவனை துரத்த ஆரம்பிக்குது. இதுலேயே 2 அப்டக்கல் முடிஞ்சு போச்சு. இடி இடிச்சதுன்னு சொன்ன இல்லையா, அந்த இடி இடித்த கொஞ்ச நிமிஷத்துலேயே சோன்னு மழை பெய்ய ஆரம்பிச்சுது. மழை பெஞ்சோடனே காட்டில் இருந்த தீயெல்லாம் அணைஞ்சு போச்சு. அணைஞ்சதுக்கப்புறம் இந்த மான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணி அந்த கன்றுவை எடுத்து காட்டுக்குள்ளே ஓடிடுச்சு. இதிலிருந்து என்ன புரியுது? எதுவும் புரியலையா? அப்போ அந்த தக்காளி சாதம் பண்ணுற வேலை சரி, ஓகே. உன்னோட கடமையை நீ செஞ்சீன்னா இயற்கை ஆட்டோமேட்டிக்காக உனக்கு வர அப்டக்கலை மாற்றிடும். அதுதான் இதோட கதையோட சாராம்சம். இது புரிஞ்சுது அப்படின்னா உங்களோட அப்டக்கல் எது வேணாலும் இருக்கட்டும். நீ படிக்கலான்னு உட்காருவ, உங்கள் டேடி டிவி போடுவார், பாட்டி சீரியல் பார்ப்பாங்க, அம்மா சூப்பர் சிங்கர் பார்ப்பாங்க, தம்பி கார்ட்டூன் பார்ப்பான். இவ்வளோ அப்டக்கல் இருந்தாலும் நான் படிக்கணும், திஸ் இஸ் மை டியூட்டி அப்படின்னு நீ படித்த அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக லைஃப்லோட நெக்ஸ்ட் லெவலுக்கு நீ முன்னேறிடுவேன். ஓகே, கிட்ஸ் ஸ்டோரி புரிஞ்சுதா? கிட்ஸுக்கு புரிஞ்சதோ இல்லை தெரியல. ஐ திங்க் பெரியவங்களுக்கு புரிஞ்சுதா? Okay, thank you so much for the opportunity. Thank you. Thank you for the wonderful story and speech, sir. It's inspired us to make our life next step, sir. Thank you. Let us now listen to the words of wisdom from our esteemed guest. First, we welcome Ms. Saranya Muthusamy to the stage. ஹலோ, குட் ஆஃப்டர்நூன். கிட்ஸ் மட்டும் சைலண்ட்டாகவே இருக்க மாட்டேங்கிறாங்க. ப்ரைஸ் வேணுமா வேண்டாமா? நீங்கள் டான்ஸ் ஆடினது சிங்கிங் எல்லாம் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம்ல, எவ்வளோ பொறுமையாக பார்த்துட்டு இருந்தோம். நீங்கள் ஆனால் நாங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்கவே மாட்டேங்கிறீங்க. ரைட்டா? நான் கேட்குறது தப்பா கரெக்டா? கரெக்டா தப்பா? அப்போ கிட்ஸ் என்ன பண்ணணும்? விளாண்டுக்கிட்டே நாங்கள் பேசுகிறத கேட்கணும். கரெக்டா? 2 குட்டி ஸ்டோரிஸ் சொல்லியுமே கிட்ஸ் சைலண்ட்டாக உட்காரவே மாட்டேங்கிறீங்க. டிஃபால்ட்டாக எங்கள் வீட்லேயும் இதே தான் நடக்குது. ஐ ஹாவ் 2 கிட்ஸ். என்னோடய டாட்டர் 6th grade, சன் 3rd grade. 2 பேரும் ஒரு இடத்துல உட்காரவே மாட்டாங்க. நாங்கள் இதை டெய்லி பார்த்துட்டே இருக்கோம். ஐ எம் ஃபேஸிங் திஸ் எவ்ரி டே. பட் ஐ எம் ஹாப்பி. கிட்ஸ் ஆர் குவைட் ஆக்டிவ். மதன்னு ஒரு இடத்துல உட்காராமல் ஓடிட்டே இருக்காங்க. இது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ கிட்ஸ் கொஞ்சம் சைலண்ட் ஆகிட்டாங்க. ஃபைன், லெட்ஸ் கம் டு அடல்ட். ஸோ குட் ஆஃப்டர்நூன் டு லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென். ஐ ஆம் ஸ்டார்டிங் அப் வித் த கோட் ஆஃப் பண்டிட் ஜவஹர்லால் நேரு. You know, right? Pandit Jawaharlal Nehru. When a woman comes out
what happens automatically? Her family comes out, then her city, state comes out, finally nation comes out with a strong path, resulting in excellence in education, excellence in politics, excellence in sports and entertainment, excellence in homemaking and multitasking. So this resulted India as the 4th largest economy among the world. That you might be knowing recent times, India is the 4th largest economy in the world. So I'm happy to be the part of it, and because I'm proud to be one of the part for making my society, making my India to be grown to the 4th largest economy, being a women entrepreneur, I'm very happy and proud of it. So, thank you. So multitasking, whenever we go to multiple places, people ask me, what do you mean by women empowerment? Women empowermentனா என்ன அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்க. ஸோ உங்களோட பெர்ஸ்பெக்டிவில் சொல்லுங்களே, விமன் எம்பவர்மெண்ட்னா என்ன? ரேண்டமாக சொல்லுங்கள். விமன் எம்பவர்மெண்ட்னா என்ன? உங்களுக்கு என்ன தெரியுதோ சொல்லுங்கள். நாங்களும் we are not a state speaker. Until my college, நாங்கள் ஒன்றும் ஸ்டேட் ஸ்பீக்கர்லாம் கிடையாது. காலேஜ் முடித்த பிறகு நான் இங்கே தான் படித்தேன், கேஎஸ்ஆரில் தான் நான் படித்தேன். ஸோ we are not a state speaker, but we are much attitude girl at the time. So we have to do something better for the society, for the family அப்படின்ற தாட் உள்ள ஒரு பெண்ணாக தான் நான் வந்தேன். ஸோ உங்கள் பெர்ஸ்பெக்டிவில் சொல்லுங்கள், விமன் எம்பவர்மெண்ட்னா என்ன? யாருக்குமே எந்த ஐடியாவுமே இல்லையா? நோ ஐடியா? ஓகே. விமன் எம்பவர்மெண்ட் என்னோட பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அன் ஆட்டிடியூட் ஆஃப் அ விமன் ஆர் அ கேர்ள் டு பிரேக் ஹர் பெரியர். அவளுக்கு இருக்கிற அப்டக்கல்ஸ் எல்லாத்தையும் பிரேக் பண்ணிவிட்டு வெளியில் வர்றது தான் விமன் எம்பவர்மெண்ட். இங்கே எல்லோரும் சொல்லுவாங்க, பெரியர்னா என்ன, அப்டக்கல்னா என்னன்னு எல்லோரும் குவெஸ்டன் பண்ணுவாங்க. என்னோடய ஸ்டாஃப்ஸே, என் கோவர்க்கர்ஸே கேட்பாங்க, மேம் ஐ எம் பீரியட், மேம் ஐ எம் கெட்டிங் மேரீட், மேம் ஐ எம் ப்ரெக்னென்ட், மேம் டெலிவரி பீரியட், மெட்டர்னிட்டி லீவ், மேம் மை இன்லா ஃபீவர், மை மதர் இன்லா ஃபீவர், அம்மா அப்பா கிட்ஸு, அண்ட் ஃபைனலி பேரண்ட்ஸ் டே, ஸ்போர்ட்ஸ் டே, ஆனுவல் டே எல்லாத்துக்கும் லீவு. ஃபைனலி அவங்க இல்லாயிடுவாங்க. இவ்வளோ எக்ஸ்கியூசஸ் போட்டுகிட்டே வருவாங்க. ஸோ இந்த பேரியர்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் விமன் எம்பவர்மெண்ட்டுன்றதே ஒன்று வந்தது. சரிங்களா? ஸோ பேரியர் யாருக்கு இல்லை, எல்லாத்துக்குமே இருக்குது. விமன் கேன் டூ மல்டி டாஸ்கிங். அதனால தான் விமன்ஸ் ஆர் ஃபில்டு வித் பேரியர்ஸ், ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங். பெரியர் நம்ம மல்டி டாஸ்கிங் ரீசன்ட் ஸ்டடீஸில் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. மெஷின் டு மானிட்டர் 6 o'clock to 7:30 AM of every women. 6 to 7:30 மார்னிங் எப்படி இருக்கும் எல்லா விமனோடைய மைண்டு? ஓவர்லோடட் வித் மல்டி டாஸ்கிங், ரைட்? எல்லா ஸ்கூல்ஸ்க்கு பேக் பண்ணணும், எல்லாமே ஓடிட்டுருக்கோம். ஈவினிங் என்ன ப்ரிப்பரேஷன், மார்னிங் என்ன ப்ரிப்பரேஷன், எவ்ரி டைம் ஹர் பிரெயின் வில் திங்க், ஈவன் இன் த ஸ்லீப். தூங்கும் போது கூட ஃபேமிலியை பற்றியும் வெளியில் இருக்கிறத பற்றியும் யோசிச்சுட்டே இருக்கிறது தான் ஒரு விமன். ஸோ ஒரு மார்னிங் 6 to 7:30 ஒரு மெஷினை வச்சு மல்டி டாஸ்கிங்கை மெஷர் பண்ண சொன்னால் த மெஷின் வில் பர்ஸ்ட் அவுட் ஆட்டோமேட்டிக்லி அப்படின்னு அந்த ரீசன்ட் ஸ்டடி சொல்லுது. ஸோ விமன் இஸ் கேப்பபிள் ஆஃப் டூயிங் மல்டி டாஸ்கிங். இட் ரிசல்ட்ஸ் என்ன சொல்ல வருது? விமன் ஆர் கேப்பபிள் ஆஃப் டூயிங் மல்டி டாஸ்கிங். பை பர்த்தே தே ஆர் டிஃபால்ட். இட் இஸ் அ மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் பை அ காட். ஸோ மல்டி டாஸ்கிங் பண்ணுறது நமக்கு ரொம்ப ஈஸி. பெரியரை பிரேக் பண்ணுறது ஈஸி, பெரியரை ஸ்ப்ளிட் பண்ணி மற்றவன் தலையில் கட்டுறதும் ஈஸி. பட் விமன் ஆர் நாட் டூயிங் இட். யூஸ்வலாக நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சூப்பர் விமனுக்கும் நார்மல் விமனுக்கும் என்ன எக்ஸாம்பிள்? எவ்ரி மார்னிங் இந்த மல்டி டாஸ்கிங் முடிச்சுட்டு சூப்பர் விமன் என்ன பண்ணுவா? ஷி வில் டேப் ஹர் ஷோல்டர். அவளை தானே தட்டிக்கிட்டு என்ன சொல்லுவா? எழுந்து ஓடுன்னு சொல்லுவா. ஷீ இஸ் அ சூப்பர் விமன். நார்மல் விமன் என்ன பண்ணுவா? உட்காந்து அவளும் டேப், ஷி வில் டேப் ஹர் ஷோல்டர். பட் சேயிங் தட் நீ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இந்த 1.5 hours, டேக் ரெஸ்ட் அப்படின்னு நார்மல் விமன் சொல்லுவா. ஸோ நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க, யூ வாண்ட் டு பிகம் அ சூப்பர் விமன் ஆர் யூ வாண்ட் டு பிகம் அ நார்மல் விமன்.
அதை நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். எனக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு சொல்கிற விமன் டெஃபினெட்லி ஷீ இஸ் நாட் அச்சீவிங். நம்ம முடியாதுன்னு சொல்லிகிட்டு இருக்க ஒரு விஷயமும் எங்கோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தர் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ இங்கே எல்லா ஜென்ஸும் வந்து கோவப்படாதீங்க. விமன் எம்பவர்மெண்ட் பற்றியே பேசுகிறீங்க, மேன் எம்பவர்மெண்ட் பற்றி பேசுகிறது இல்லையான்னு சொல்லிட்டு. நம்ம ஸ்ட்ரக்சரே மேன் எம்பவர்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்க. அதனால் மென் எம்பவர்மெண்ட் பற்றி நாங்கள் பேசணுன்ற அவசியமே கிடையாது. விமன் எம்பவர்மெண்ட் பற்றி பேசிக்கிட்டே இருப்போம். பிகாஸ் ரீசன்ட் டைம்ஸ் இந்தியா இஸ் ஸ்ட்ரைவிங் டுவர்ட்ஸ் விமன் எம்பவர்மெண்ட். நீங்கள் சொல்லலாம், வேறு நிறைய பேட் எக்ஸாம்பிள் சொல்லலாம். வெரி குட் எக்ஸாம்பிள் ஆப்ரேஷன் சிந்தூர். ஸோ 2 விமனை வச்சே நம்ம மற்ற கண்ட்ரிக்கு இது வரைக்கும் எந்த நேஷனுமே பண்ணாத ஒரு விஷயத்தை அவர் இந்தியன் கவர்மெண்ட் ஹேவ் டன் தட். இதை வச்சே விமன் எம்பவர்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்குன்றது தெரியும். அண்ட் சின்ன ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுற விமன், சின்ன ஒரு சுய தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிற விமன்ஸ் எல்லாத்துக்குமே சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியறது கிடையாது. ஸோ லாகின் டு HRD government.in, அது HRDன்னு சொல்லிட்டு நிறைய உங்களுக்கான லோன்லேருந்து எல்லா ஃபெசிலிட்டியுமே கொடுத்துட்ருக்குறாங்க. ப்ளீஸ் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். வெரி லோ இன்ட்ரெஸ்ட் ரேட். Until you become very good enough to survive the business, Ministry of HRD is giving very big opportunity to all the women's, especially மற்ற கண்ட்ரி எந்த கண்ட்ரிலையுமே கொடுக்காத ப்ரிவிலேஜ் இந்தியன் கவர்மெண்ட் இஸ் கிவிங். அன்ஃபார்ச்சுனேட்லி அது எல்லாருக்காதுக்கும் ரீச் ஆகிறது கிடையாது. பிகாஸ் நம்மளுடைய டிவி சேனல்ஸ் நியூஸஸ் எல்லாமே ஃபோர்காஸ்ட் பண்ணுறது என்டர்டைன்மெண்ட் பற்றியோ ஸ்போர்ட்ஸை பற்றி மட்டும்தான் ஜாஸ்தி காமிக்கிறாங்க. எங்கேயாவது ஒரு கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நியூஸ் கொடுப்பாங்க, அது நம்ம காதுக்குள்ளே ஏறுறதே கிடையாது. ஸோ பெட்டர் லிசன் டு த நியூஸ், கேளுங்க. நிறைய விமன்ஸ்க்கான போர்ட்டல் நிறைய ஓப்பன் ஆகிருக்கு. யூட்டிலைஸ் இட். அண்ட் ஐ வாண்ட் ஆல் ஆஃப் த விமன்ஸ் டு பி அ சூப்பர் விமன், நாட் அ நார்மல் விமன், பிகாஸ் இட் பில்ட்ஸ் அவர் இந்தியா டு அ சூப்பர் நேஷன். இன்னும் 2050s நம்ம அப்துல் கலாம் வந்து விஷனரி என்னவோ நிறைய பேர், நாட் ஈவன் அப்துல் கலாம், நிறைய பேரோட விஷனரிஸ் டு பி அ சூப்பர் பவர் அமங் திஸ் வேர்ல்டு. இந்தியா ஷுட் பி அ சூப்பர் பவர், ஒன் ஆஃப் த சூப்பர் பவர். ஸோ அதுக்கு எல்லா விமன்ஸும் தே ஹாவ் டு கெட் அப் அண்ட் தே ஹாவ் டு ரன் ஃபார்வர்ட். யாரும் அப்டக்கல் இல்லை, உங்களுக்கு நீங்களே தான் அப்டக்கல். உங்களுக்கு நீங்களே தான் சொல்லிக்கிறீங்க முடியாதுன்னு. டெஃபினட்டாக நம்மளால் முடியும். பிகாஸ் யூ ஹாவ் த டேலண்ட் ஆஃப் டூயிங் மல்டி டாஸ்கிங். ஒரு விஷயத்தை ஒரு 10 கோணலில் யோசிக்கிற ஒரு விமனால் மட்டும்தான் அது யோசிக்க முடியும். என்னோடய ஹஸ்பண்ட் கூட கேட்பார், எப்படி உன்னால் இவ்வளோ யோசிக்க முடியுது? சண்டை போடுறது கூட வச்சுக்கோங்களே, நம்மெல்லாம் வந்து எப்படி சண்டை போடுவோன்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா? நம்ம எப்படி பண்ணுவோம், ஒரு விஷயத்தை ஒரு கொஸ்டினை அப்போவே ஸ்டாப் பண்ண மாட்டோம். அதுலேருந்து ஒரு 10 டிஃப்ரெண்ட் கொஸ்டின், ஆனால் அதுதான் கொஸ்டினாகவே இருக்கும். 10 டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் கேட்டு அவங்கள டார்ச்சர் பண்ணுவோம். திஸ் இஸ் வாட் விமன். ஸோ விமன் கேன் டூ மல்டி டாஸ்கிங் இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ். நீங்கள் எல்லோரும் எழுந்து வரணும், மிகப்பெரிய ஒரு பொசிஷனுக்கு வந்து நிற்கணும். ஸோ என்ன மாதிரி ஸ்பீக்கர்ஸ் நிறையா உருவாகணும். யூ ஷுட் பி சூப்பர் கிரேட் இனஃப் டு யுவர் கிட்ஸ். நான் கிட்ஸ் பார்த்தேன், ரொம்ப அழகாக டான்ஸ் பண்ணாங்க. இந்த வயசுலலாம் நம்ம நின்று ஸ்டேஜ் மேலே நின்றுருக்கவே மாட்டோம். அந்தளவுக்கு எக்ஸ்போஷரும் கிடையாது. பேரண்ட்ஸ் அந்தளவுக்கு போக வேண்டாம்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம பசங்க நின்றுட்டு கீழே ஒருத்தங்க இருக்காங்க, பிளாக் கலர் சல்வார் போட்டுட்டு, அவங்க பையன் டான்ஸ் ஆடும் போது ஷீ இஸ் டூயிங் ஆல் த ஆக்ஷன்ஸ். அவங்க பையன் அப்படியே பார்த்து அழகாக பண்ணுறாங்க. நம்ம அம்மா அப்பாவுக்கு அந்த தாட்ஸே இருந்திருக்காது, ஐயோ ஒரு பொண்ணு ஆடுறதா அப்படின்ற ஒரு இதில் இருந்திருப்பாங்க. நமக்கு வந்து நம்ம அந்தளவுக்கு இறங்கி சொல்லியும் கொடுக்கவும் மாட்டோம். பட் இப்போ இருக்க பேரண்ட்ஸ் ரொம்ப நல்லா என்கரேஜ் பண்ணுறாங்க கிட்ஸும் அதை புரிஞ்சுப்பாங்க. கிட்ஸ் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இப்போ இருக்க ஜெனரேஷனுக்கு மிகப்பெரிய லேகிங்காக இருக்கிறது கிட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையாது. யாருமே டிவி போட்டு மொபைலில் கையில் கொடுத்து தான் பண்ணுறாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான டைமை அது வந்து என் ஹஸ்பண்ட் பண்ணுறதில்ல, நான் மட்டும்தான் பண்ணணுமா, இந்த கொஸ்டின்லாம் கிடையாது. யாருக்கு டைம் கிடைக்குதோ கிட்ஸ் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், நிறையா பேசுங்க. ஏன்னா என்னோடய அம்மா சூப்பர் விமன் தான். அவங்க 10th தான் படிச்சிருக்காங்க, ஆனால் எங்கள் கூட பேசிக்கிட்டே இருப்பாங்க. அபவுட் எனி திங் ஷி வில் டாக் டு அஸ். நிறையா பேசுவாங்க அபவுட் த கல்ச்சர், என்னோடய ஃபோர்ஃபாதர்ஸில் எப்படி இருந்தாங்கன்னுலேருந்து ஆரம்பித்து நிறையா பேசிக்கிட்டே இருப்பாங்க. நிறையா பேசுகிற குழந்த பெரிய பொசிஷனுக்கு வந்து நிற்கும். ஷி வில் கெயின் மோர் நாலேஜ், ஹி ஆர் ஷி வில் கெயின் மோர் நாலேஜ். பெரிய தப்பு எதுவுமே பண்ண மாட்டாங்க, ரொம்ப அழகாக கண்ட்ரோல்டாக வளருவாங்க. ஸோ நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப கஷ்டமான விஷயந்தான், நமக்குன்னே ஒரு ஸ்பேஸ் எடுத்துக்காமல் கம்ப்ளீட் டே ஃபுல்லாகவே கிட்ஸுக்காகவும் ஃபேமிலிக்காகவும் டைம் எடுத்துகிட்டு ஓடிட்டே இருக்கிற ஒரு விமனுக்கு ரொம்ப டஃப்பு தான்.
உங்களுக்கான டைம் ஏர்லி மார்னிங் கொஞ்சம் முன்னாடி 1 மணி நேரம் எந்திரிச்சிங்கன்னா சைலண்ட்டாக உட்காந்திங்கன்னா உங்களுக்கான டைம் கிடைக்கும். பிகாஸ் நான் அதை தான் ஃபாலோ பண்ணுவேன். ஏர்லி மார்னிங் நான் 4 o'clock எந்திரிச்சேன்னா அந்த 1 hour யாரும் என்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ரொம்ப அழகாக அது எனக்கான டைமுன்னு நினச்சி மெடிடேஷன் அந்த மாதிரிலாம் பண்ணி அந்த டைம் அப்படி தான் நான் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுவேன். தட் இஸ் ரொம்ப ப்ரெஷியஸான டைம். நமக்கு ஒரு 4 to 5 or 3:30 to 4:30 ப்ரெஷியஸான டைம். உங்களுக்காக டைம் இல்லைன்னு நினைக்கிற லேடிஸ் ஏர்லி மார்னிங் எந்திரிங்க, டெஃபினட்டாக அந்த டைம் கிடைக்கும். அப்புறம் ஹோல் டே யூ வில் ஹேவ் நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக தான் இருப்பீங்க. நினைப்பேன் 3 o'clock எந்திரிச்சா ரொம்ப டயர்டாக இருப்போன்னு. டெஃபினட்டாக கிடையாது. நீங்கள் ஏர்லியாக எந்திரிச்சிங்கன்னா ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க. மிகப்பெரிய சேஞ்ச் உங்கள் லைஃப்பில் இருக்கும். ஸோ ப்ளீஸ் ஃபாலோ இட். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நிறைய பேரை பார்க்குறதுக்கு எனக்கு இது கிட்ஸ் ஈவெண்ட்னே தெரியாது. ஐ தாட் கொஞ்சம் அடல்ட்ஸ் தான் இருப்பாங்கன்னு. தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சார். சிவகுமார் சார், ஃபர்ஸ்ட் நீங்கள் என்னை இன்வைட் பண்ணியிருந்தீங்க. எனக்கு கிட்ஸ் ஈவெண்ட் தெரியாது. பட் ரொம்ப செரிஷ்மெண்ட்டாக இருந்தது கிட்ஸ் எல்லாம் டான்ஸ் ஆடுறதை பார்க்கும் போது. பிகாஸ் ரீசெண்டாக நம்ம எல்லாம் ஓடிட்டே இருக்கிற போது சின்ன குழந்தைங்க ஆடுறது பார்க்கும் போது ரொம்ப ஃபன்னியாகவும் ஹாப்பியாகவும் இருந்தது. பிரிங்கிங் பேக் டு மை ஸ்கூல் டைமில் நாங்கள் இருந்ததெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்தது. ஸோ இதை ஆர்கனைஸ் பண்ணின சண்முகப்பிரியா மேம், தேங்க்யூ ஸோ மச். சிவகுமார் சார், தேங்க்யூ. அண்ட் ரொம்ப வண்டர்ஃபுல் ஈவெண்ட். ரொம்ப டஃப். கிட்ஸை வச்சு ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப டஃப். நாங்கள் நிறைய ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே அடல்ட்ஸ் வச்சு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். கிட்ஸு வச்சு ஆர்கனைஸ் பண்ணும்போது அது கண்ட்ரோல் கொண்டுட்டு வரதே ரொம்ப டஃப்பு. பட் யூ ஹேவ் மேட் அ வண்டர்ஃபுல் ஜாப். தேங்க்ஸ் டு மேம் சண்முகப்பிரியா மேம். தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க் யூ ஃபார் த ஒண்டர்ஃபுல் ஸ்பீச் மேம். மேம் உமன் எம்பவர்மெண்ட் பற்றி பேசினாங்க. நம்ம உமன்ஸ் எல்லாம் எவ்வளோ மல்டி டேலண்டட் அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க. நீங்கள் சூப்பர் உமன் ஆக போகிறீங்களா, நார்மல் உமனாக இருக்க போகிறீங்களா? சத்தமே இல்லை. சூப்பர் உமனா நார்மல் உமனா? சத்தம் கேட்கல. பேசாம ஓட்டிங் போயிடுங்க. ஓகேங்க சார். எவ்வளவு பேர் சூப்பர் உமன் கை தூக்க சொல்லுங்க. ரைஸ் பண்ணுங்க ஹேண்ட்ஸ். சூப்பர் உமன்லாம் அவங்க பேர் அட்ரஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கங்க. ஓகே, 60 days கழிச்சு அத்தனை பேரையும் கூப்பிடுங்க. எவ்வளோ கோல் அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்னு ஸ்கேலில் வச்சு அளந்து பார்த்துடலாம். இல்லை இது நேம் சேக்காக கிடையாது. ஓகேயா? அவங்க என்ன பேசுனாங்களோ அது உண்மை தான். உங்கள் எல்லாத்துக்குமே இப்போ இருக்கிற ஆம்பளைங்க எல்லாருமே ஃப்ரீடம் கொடுக்குறாங்க. இவங்க ஒன்று சொன்னாங்க, நாங்கள் சண்டை போடுறதுல கூட 10 டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ் கேட்பேன்னு. அதை மட்டுமே மைண்டில் வச்சுக்காதீங்க. அதை தூக்கி போட்டுட்டு மற்ற எந்த ஆஸ்பெக்டில் நீங்கள் உங்களை டெவலப் பண்ணிக்கலாம், செல்ஃப் எக்யூப்டாக வச்சுக்கலாங்கிறத மட்டும் யோசிங்க. மற்ற இது எதுவும் வேண்டாம். தேங்க்யூ. Thank you for the wonderful speech, ma'am. Let us next let welcome Ms. Sudha Ashok, a pillar of supporting for our beginning. We welcome you. Good afternoon, everyone. Thank you so much. I'll not take much of your time, just 2 minutes. Okay, so first of all, congratulations and best wishes to TCDS and NTL Technology for successfully completing first year. நான் அப்படியே ஒரு பேபி 1 year ஆனதை பார்க்குறேன். எப்படி ஒரு மாதிரி ஸ்டன்னிங்காக இருப்போமோ அந்த மாதிரி டே 1 பார்க்குறதுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் த டீம் ஃப்ரம் த மார்னிங் நான் ரொம்ப இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். பிகாஸ் நிறைய ஈவெண்ட்ஸ் தே ஹவ் ஆர்கனைஸ்ட். ஒரு பெரிய பிளானிங் இல்லாமல் ஆர்கனைஸ் பண்ணிட்டாங்க. பட் ரொம்ப ஸ்மூத்தாக, ரொம்ப ஸ்மைலிங் ஃபேஸோட ஆன் ஸ்பாட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸே ஹேண்டில் பண்ணி திடீர்னு லஞ்சும் ப்ரொவைட் பண்ணி எல்லாம் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ். இட் வாஸ் அ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் டு த டீம். பிகாஸ் எல்லாமே தே ஹவ் ஆர்கனைஸ்ட் குவைட் வெல். ஒரு ஏசி ரூம்ஸ் எடுத்து எல்லாருமே ஹாப்பியாக இருக்கணும் மேம். எவ்ரிபடி ஷுட் ஃபீல் ஹாப்பி. ஸோ ஹாப்பி தட் ரொம்ப குவைட்டாக இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு. கண்டிப்பாக எல்லா கிட்ஸ்க்குமே ப்ரைஸஸ் இருக்குது. தே ஆல் ஹவ் அரேஞ்ச்டு வெரி நைஸ்லி. ஸோ ஃபஸ்ட் அ பிக் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் த டீம் ஓவர் ஹியர். இட்ஸ் அ வண்டர்ஃபுல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி எல்லாமே டாப் டு பாட்டம். வி வர் ஸோ ஹாப்பி அண்ட் ஸ்டே பிளஸ்ட். தட்ஸ் அ சிம்பிள் வேர்ட். ஓகே, ஸோ நம்ம லைஃப் எல்லாம் ரொம்ப அழகான கதை சொன்னார். அந்த கதை கேட்டிருக்கேன். பட் நிறைய தடவை நம்ம திருப்பி கேட்குறப்ப தான் நமக்கு அது ரெஜிஸ்டர் ஆகும். ரொம்ப அழகான கதை அந்த மான் கதை. நான் 2-3 தடவை கேட்டேன். பட் இன்றைக்கி கேட்டப்போ எனக்கு திருப்பி ரெஜிஸ்டர் ஆச்சு. தேங்க்யூ சார். அண்ட் ரொம்ப அழகாக மேம் பேசுனாங்க. ஸோ வண்டர்ஃபுல் அபவுட் விமன் எம்பவர்மெண்ட் அண்ட் எவ்வளோ நாலேஜ் இருக்குது, எவ்வளோ படிக்கிறாங்கங்கிறது தெரியுது. அண்ட் ஏர்லி மார்னிங் 3:34 அப்படிங்கிறது லெட் மீ ட்ரை சரண்யா. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எதுக்காக நம்ம லைஃப்பில் ஓடிட்டுருக்கோம், இல்லை எதுக்காக எல்லோரும் இங்கே இருக்கீங்க, எதை நோக்கி போயிட்டுருக்கோம்? சரி, எதுக்காக உங்கள் கிட்ஸ் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி இங்கே டான்ஸோ இல்லை ஸ்பீச்சோ
எனி ட்ராயிங் காம்படிஷன் எதுக்கு? டு எக்ஸ்ப்ளோர். ஓகே, தேங்க்யூ. வேறு எக்ஸ்ப்ளோர் பண்ணால் என்ன கிடைக்கும்? எக்ஸ்ப்ளோர் பண்ணால் என்ன கிடைக்கும்? இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஓகே ஓகே. உங்கள் குழந்தைகளை வந்து ப்ரைஸ் வாங்கினா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஹாப்பியாக இருக்கும். we are all running towards that happiness. கரெக்டா? எஸ் ஆர் நோ? ஸோ ஹாப்பினஸ் நம்ம ரன் பண்ணவே வேண்டாம். ஒரு சின்ன விஷயம், இன்றைக்கி எல்லாருமே பயங்கர ஹாப்பியாக இருக்கும். இந்த ஹாப்பினஸ் க்ரியேட் பண்ணுறதே நமக்கு ஹார்மோன்ஸ் தான். ஸோ தெர் ஆர் 4 ஹார்மோன்ஸ் யூஸ்வலாக சொல்லுவாங்க. நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுறப்ப மோட்டிவேட் ஆகும். அதை வந்து இங்கே அச்சீவ் பண்ணுறப்ப எகெயின் இங்கே கிளாப்ஸ் பண்ணுறாங்க குழந்தைகளுக்கு அந்த ஹாப்பினஸ் ஹார்மோன்ஸ் க்ரியேட் ஆகும். உங்களுக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்கும் உங்கள் குழந்தை பெர்ஃபார்ம் பண்ணுறது, உங்கள் குழந்தையோட பேர் கூப்பிடுறது, உங்கள் குழந்தை இங்கே வந்து கான்ஃபிடென்ட்டாக நிற்கிறது. ஸோ இது எல்லாமே எதை க்ரியேட் பண்ணுறது? ஒரு ஹாப்பி ஹார்மோன்ஸ். நீங்கள் காலையில் மேம் சொன்ன மாதிரி எந்திரிச்சு ஒரு உங்களுக்கான டைம், உங்களுக்கான ஒரு 10 minutes ஒர்க் அவுட் அது பண்ணிங்கன்னா எகெயின் தட் இஸ் அ ஹாப்பி ஹார்மோன்ஸ். ஸோ லைஃப்பில் இந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் டார்கெட் வைங்க. நான் டெய்லி இன்றைக்கி இந்த ஒர்க் பண்ணோம், வாட்டரிங் த பிளான்ஸ், அரேஞ்சிங் மை கபோர்ட். அந்த கோலை ரீச் பண்ணுங்கள். உங்களை நீங்களே டேப் பண்ணிக்கோங்க. ஹாப்பி ஹார்மோன்ஸ் ஜென்ரேட் ஆகும். கிட்ஸை ஹக் பண்ணுங்கள். பெட்ஸ் இருந்தால் விளையாடுங்க. ஹக் பண்ணுறப்ப அந்த டச் அண்ட் ஃபீலே வந்து ஒரு ஹாப்பி ஹார்மோன்ஸ் கொடுக்கும். ஸோ ஆல்வேஸ் எவ்வளோ மேக்ஸிமம் உங்கள் கிட்ஸை ஹக் பண்ண முடியுமோ, டச் பண்ண முடியுமோ, அப்ரிஷியேட் பண்ண முடியுமோ அப்ரிஷியேட் பண்ணுங்கள். These will generate the happy hormones. ஸோ எல்லாத்துக்கிட்டையுமே ஹாப்பினஸ்க்காக நம்ம ஓடிட்டுருக்கோம். அந்த ஹாப்பினஸை சின்ன சின்ன டார்கெட் கிட்ஸுக்கு கொடுத்து வின் பண்ணுறாங்கங்கிறது மேட்டரே கிடையாது. ஸோ அந்த ஹார்மோன்ஸை ஜென்ரேட் பண்ணுங்கள். பி ஹாப்பி. தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. Thank you for the speech, ma'am. And finally, let us hear for Miss Kalaivani Prakash, ma'am, who inspire creatively and listening. Welcome you, ma'am. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சார் சொன்ன மாதிரி. யா, குட் ஈவினிங். ஸோ டிசிடிஎஸ் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் அவங்க ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரிக்கு என்னோடய பெஸ்ட் விஷஸ் சார். சூப்பராக பண்ணியிருந்தீங்க. மேம் சொன்ன மாதிரி இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி காம்படிஷன்ஸ் வந்து செவரல் காம்படிஷன்ஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதுக்கும் ஒன்ஸ் அகெயின் வாழ்த்துக்கள் சார். சூப்பர், ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தீங்க. மேம் சொன்ன மாதிரி சூப்பர் உமன் சொன்னாங்க இல்லையா, யாரெல்லாம் சூப்பர் உமன்? நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற எல்லாருமே சூப்பர் உமன் தான். ஏன்னா நியர்லி ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் 6 lakh ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். அதில் நம்மளோட ஈரோடு சிட்டியில் பார்த்தீங்கன்னா நியர்லி 68,000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இங்கே இப்போது 120 ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கீங்க. ஸோ நீங்களாம் சூப்பர் உமன் தானே? ஸோ கிளாப் ஃபார் யூ ஆல். இங்கே இருக்கிற எல்லாருமே சூப்பர் உமன்ஸ் தான். இன்னும் பெஸ்ட்டாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஏ ஒண்டே ஹீரோ நீதான் மச்சி, ஊரே தலை மேல வச்சு கொண்டாடுது மோலம் ஆச்சு. இப்போ நீ நாளும் கச்சி சலாம் போட்டு ஊரே ஒன்ன பாக்குதடா சாமி போல. ஒன் வேயில போனா கூட ஒன்ன கேட்க யாரும் இல்ல. தெரு மேல ஏறிக்கினுதான் நீ ஸ்டார் போல ஜோராபதியே. சிஎம்பிஎம் வந்தா கூட தான் நீ எந்திரிக்க தேவையில்லையே. முன்ன போல ஒன்ன இனி பாக்குறது ஈஸி இல்ல, பாக்குறதுக்குள்ள உசுர் போயிருண்டா உண்மையிலையே. போய் வா போய் வா போய் வா போய் வா நண்பா, சும்மா ராஜா போல
போய் வா நண்பா. போய் வா போய் வா போய் வா போய் வா நண்பா. சும்மா ராஜா போல கெத்தா நீ போய் வா நண்பா. Reincarnated, I was stargazing. Life goes on, I need her, my babies. Woke up looking for the broccoli. High key, keep a horn on me, that could my seat. IP, ownership, the blueprint is by me. Mr. Get Off, I get off at my feet. Music, it makes me dance. You got the music, now here's your chance. A yeet nigga couldn't try me in a tri-state. Buddy pass, but I give him splash till he hydrated. Bounce out, know he spook town, eyes dilated. I got the money and the power, both gyrated. I'm begging. Begging, begging you. Put your loving hand out, baby. Begging, begging you. Put your loving hand out, darling. Music make you lose control. Music make you lose control. Let's go. I got a cute face, chubby waist, thick legs in shape, rump shaking both ways, make you do a double take. Put your hands up. Party like a rock star. Girls, girls, party, party, bikini, bikini, bikini. Girls, girls, beach, beach, bikini, bikini, bikini. Girls, girls, party, party, bikini, bikini, bikini. Girls, girls, beach, beach, bikini, bikini, bikini. ஹாய் இல்தக சையா என்ன உக்னையே இல்தக சையா உக்னவு இல்தக சையா அப்படின்னா அப்படின்னா தில்லு முள்ளு பண்ணல அகத்து கித்து காட்டல சீனி கீனு போடல பல்பு கில்பு வாங்கல கண்ணும் கண்ணும் பார்க்கல நான் உன்னை விட்டு போகல தொட்டு கிட்டு பேசல நீ தொட்டா என்ன கேட்கல வெட்டி கடையில நிக்கல வெட்டி கதையும் பேசல தம்மு கிம்மு அடிக்கல பின்ன ஏண்டி என்ன பிடிக்கல அழகு பொண்ணுங்க நாட்டுல நடந்து போகுது ரோட்டுல எதையும் நானும் பார்க்கல அது ஏனோ உனக்கு புரியல 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 கூட்டம் நடுவுல ஓடி தவிக்குது கூச்சல் நடுவுல ஆசை துடிக்குது வானப்புலத்தானே தினம் பொருளுற நானே நீ வரத்தான் நாடெண்ணித்தான் தேயாம தேஞ்சாடே இங்க நீ வந்ததும் தோள் தந்ததும் சாயாம சாஞ்சாடே Style maila kudne atti ulla pannuva relax. Chica chica ma chica ma dai chica chica ma hey chica chica ma chica ma Resti mela satta potta rombo style ipo solla porran chica ma kiele na rombo wali ya tata peru mali daily 10 vaati maatu veya hair style achiki boom amma chinna vayasla vera mari brain school mustu chatta kada PS2 le pain Undertaker Shawn Michael Triple H Kane what a Brock Lesnar smack potta onji paldo Spain DJ Wayne main summer time le rain kanna mudi kaadu kuttu kelli in the line bathroom ulla 2 mani nara full
இப்போதாண்ட வேலை செய்து சிக்கமாயம் பிரெயின் சிக்க சிக்கமா சிக்க திக்க சிக்கமா சிக்க சிக்கமா சிக்க திக்க சிக்கமா சிக்க சிக்கமா சிக்க திக்க சிக்கமா 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 சிக்க திக்க அடிக்கிற அடியில் தாரை தப்பட்டைகள் கிழிந்து தொங்க வேண்டாம் கிளப்புக்கள் சந்தன கட்ட ஆட்டம் பம்பரம் கட்ட பாத்தா வச்சிடு பட்டாசே பாட்டா பல்லாட நம்ம ராஜா வெள்ளாட ரிங் தான் நம்மோட ஹே ஹே என்ன
NTL Technologies and TCDS கம்ப்யூட்டர் எஜுகேஷனோட ஸ்டாஃப் இப்போ நம்ம கூட இருக்காங்க. வாங்க அவங்க கிட்ட பேசலாம். ஹாய், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும். உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா குகப்பிரியா சிவகுமார். 1 year கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க. TCDS NTL டெக்னாலஜி ஆரம்பிச்சு இன்னையோட நம்மளுக்கு 1 year கம்ப்ளீட் ஆகிருக்கிறதுனால இந்த செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கோம். என் பேர் ராஜநந்தினி. நான் இந்த GMNCTO இருக்கேன். நாலேஜ் வாங்கி 1 year ஆயிடுச்சு. கரெக்டாக 1 year செலிப்ரேஷன் எங்களுக்கும் சேர்த்து நடக்குது. ஓகே, இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி ரொம்பவே சூப்பராக கிராண்டாக செலிப்ரேட் பண்ணியாச்சு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஆக்சுவலாக அது பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 2 weeks முன்னாடி பிளான் பண்ணி ஆர்கனைஸ் பண்ண ஒரு ஈவெண்ட் தான். ஷார்ட் டைமில் இந்த ஈவெண்ட்ஸை நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறோம். ஸோ அன்எக்ஸ்பெக்டடாக நிறைய க்ரௌட்ஸ் வந்தாலும் நாங்கள் அதை மேனேஜ் பண்ணி ஓரளவுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கோம். ஸோ இதை வச்சு நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா அவங்க நிறைய ஸ்பீச்சஸ் கொடுத்துருக்காங்க. அதை நான் சொன்ன மாதிரி தான். ஸோ நம்ம என்ன ஒரு தளங்கள் வந்தாலும் நம்மளுக்கு நேச்சர் வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறதுல ஸோ நம்ம இவ்வளோ ஈவெண்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி 1 year ஆனிவர்சரியும் கம்ப்ளீட் பண்ணிட்டு செகண்ட் இயரை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோங்கிறதுல ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் அதுக்காக நாங்களும் கங்க்ராச்சுலேட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ வந்து நிறைய கோர்சஸ் வந்து நம்மளோட அகாடமியில் அவைலபிளாக இருக்குங்களா? என்னென்ன கோர்சஸ் அப்படின்னு சொல்லுங்க. ஸோ நம்மளோட கான்செப்டே வந்து பார்த்தீங்கன்னா 6 to 16, 6 முதல் 60 வரைக்கும். ஓகேங்களா? அதில் வந்து அவங்க 6 வயசு குழந்தையும் ப்ரோக்ராமிங் கற்றுக்கலாம். அது எப்படி நீங்கள் யோசிக்கலாம். அதுக்கும் நிறைய வந்து அப்ளிகேஷன்ஸ் இருக்குங்க. ஸ்கிராச் ப்ரோக்ராமிங் சொல்லிட்டு 6 years கிட்டக்கே நம்ம வந்து கோடிங் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கோம். அண்ட் 60 years வரைக்குமே நம்ம ஜெயினப் பண்ணிட்டு இருக்கோம். தென் நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் வந்து நம்ம கிட்ட படிச்சுட்டு இருக்காங்க. அதனால காலேஜஸ்க்கும் தேவையான எல்லா கோர்சஸுமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் இல்லாமல் நியூவாக இந்த வெஞ்சூரில் சாய்ஸ்னா லேர்னிங் அகாடமி அப்படிங்கிறத நம்மளோட ஓன் ஐடி ஸ்டார்ட் அப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். இந்த சர்டிஃபிகேஷன் இந்த லேர்னிங் அகாடமியில நீங்க என்ன படிக்கலாம் அப்படின்னா உங்களோட ஐடி கெரியர் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான எல்லா ஸ்கில்ஸுக்கான கோர்சஸும் நம்ம இதில் கொண்டு வரோம். TCDSல என்னதான் நம்ம கோர்சஸ் கவர் பண்ணியிருந்தாலும் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ்க்கு தனியாக நம்ம ஒரு லைன் அப் பண்ணுறதுக்காக சாய்ஸ்னா லேர்னிங் அகாடமியை இன்னைக்கு நம்ம லான்ச் பண்ணுறதுல ரொம்ப பெருமை கொள்கிறோம். ஓகே மேம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க லைஃப் ஸ்டைலில் பேரண்ட்ஸாக இருக்கட்டும், கிட்ஸாக இருக்கட்டும் ரொம்ப அட்வான்ஸாக எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க, படிக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி ரொம்ப க்யூரியஸாக இருக்கவங்களுக்கு என்னென்ன மாதிரி கோர்ஸ் வந்து நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க? இருக்கிறதுல AI, IoT இது ரிலேட்டடாக இப்போ நிறைய இதாக போயிட்டு ஃபுல் ஸ்டாக் அந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கு. ஸோ நம்மகிட்ட எல்லா கோர்ஸுமே அவைலபிளாக இருக்குது. அது இல்லாமல் பப்ளிகேஷன் எல்லாத்துக்குமே நம்ம சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அவங்க வந்து ஜஸ்ட் அப்ரோச் பண்ணாங்க. ஐடியா இல்லாமல் வரவங்களுக்கு கூட நான் இங்கே வந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு கிளாஸ் வந்து என்னென்ன தேவை அவங்க நாளைக்கு வந்து ஒரு காலேஜ்லேயோ ஒரு இதுலேயோ போயிட்டு சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போத்த வேர்ல்டுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நானும் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு கிளியர் வியூ கொடுத்து அதுக்கப்புறம் நான் உங்களை எடுத்துக்கிறோம். நாங்கள் ஸோ ஐடியா எனக்கு ஏதாவது லேர்ன் பண்ணிக்கணும் அந்த இன்ட்ரெஸ்ட்டில் மட்டும் வந்தாங்கனாலே எங்களுக்கு போதும். நாங்கள் அதுக்கு எல்லாத்தையும் டெவலப் பண்ணி கொடுக்குறோம். ஓகே, இதில் வந்து என்ன மேஜராக என்ன பெனிஃபிட் இருக்குது? மேம் மேஜராக என்ன பெனிஃபிட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு BE கம்ப்ளீட் பண்ண கிராஜுவேட்டுங்க. எங்களோட கரிக்குலம்ல பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எக்ஸாம்பிளுக்கு பைத்தான் C எடுத்துக்கலாமே 5 சாப்டர் தான் கவர் பண்ணுவாங்க. அந்த 5 சாப்டர்ல நீங்க பேசிக் லெவல் மட்டும்தான் லேர்ன் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட் அட்வான்ஸ்லாம் இருக்கு. நீங்க பெரிய பெரிய ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ்க்கெல்லாம் நம்ம போய் பிளேஸ் ஆகணும், இல்லை ஃபாரின் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் கிளியர் பண்ணி நம்ம படிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வெறும் பேசிக் நாலேஜ் பத்தாதுங்க. அவங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டும் வேணும், இன்வால்மெண்ட்டும் வேணும். சில பேர் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது கிடையாது. ஸோ ஆஃப்லைனில் வரும்போது அவங்க அட்வான்ஸ்டாகவும் கற்றுக்கலாம். நிறைய பேர் கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவங்களோட சோஷியல் கம்யூனிகேஷனும் வந்து உங்களுக்கு வளரும். ஸோ இதுதான் அதோடைய மெயின் பெனிஃபிட். ப்ராக்டிக்கல் நாலேஜை நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஐடி ஸ்கில் செட்டுக்கு வந்து நிறைய ஸ்கில்ஸ் கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து எல்லாமே AI வச்சு பண்ணுறோம். அப்படிங்கும்போது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வந்து AIக்கு ஜஸ்ட் ஒரு பேஸ்மெண்ட் தான். ஸோ அதை அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா மட்டும்தான் ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங்காக போடும்போது தான் ஒரு பில்டிங் ஸ்ட்ராங்காக வருங்கிற மாதிரி AI, ML அதுக்கப்புறம் டீப் லேர்னிங் இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜிஸ் இருக்குது. அவங்க அதை படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால இங்கே எல்லாரும் பேசிக்ஸ்க்காக ஃபவுண்டேஷன் போட வராங்க. அந்த ஃபவுண்டேஷனை நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, இங்கே வந்து வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு முன்னாடி ஏதாவது ஸ்கில்ஸ் இருக்கணுமா? ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க ஜஸ்ட் லேர்ன் பண்ணிக்கிற ஒரு இன்டென்ஷனோட வந்தாங்கன்னா போதும் எங்களுக்கு. அதுல இருந்து அவங்களுக்கு என்ன இருக்கிறது ஜஸ்ட் அவங்க கான்வர்சேஷன்லேயே நாங்கள் இது பண்ணிக்கிறோம். பண்ணிட்டு அவங்களுக்கு என்ன நீட் இருக்கு அதை வச்சு அவங்களுக்கு ஐடியாவோட வரவங்களுக்கு அவங்க தேவைப்பட்ட கோர்ஸஸ் நாங்கள் ஆஃபர் பண்ணிடுறோம். ஐடியா இல்லை ஜஸ்ட் எனக்கு கம்ப்யூட்டர் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு வரவங்களுக்கும் அவங்க சொல்றதை வச்சுட்டு எங்களுக்கு இதாக பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 6th to 8th ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வராங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சரில் MSc ஆஃபீஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காலேஜ் முடிச்சுட்டு போக போகிறாங்க, 12th முடிச்சுட்டு காலேஜுக்கு என்ட்ரி ஆக போகிறாங்கன்னா அவங்களுக்கு லாங்குவேஜஸ்
தேவைப்படும். அங்க போயிட்டு அவங்க ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கு இங்க ஒரு பேசிக் லேர்னிங் பண்ணிட்டு போனாலும் ஈஸியா இருக்கும். ஹவுஸ் ஒய்ஃப் வராங்களா, அவங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஆன்லைன் ஜாப் பார்ட் டைம் ஜாப் மாதிரி ட்ரை பண்றாங்க அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரி தேவைப்படும், இந்த மாதிரி நாங்கள் செக்ரிகேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே சூப்பர். இன்னைக்கு வந்து உங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா ப்ரைஸ் எல்லாம் வாங்கி மெடல் எல்லாம் வாங்கிட்டு போனாங்க. பார்க்கவே ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ரொம்ப அழகா ஒரு பெர்ஃபார்மன்ஸும் கொடுத்துருந்தாங்க. ஸோ காம்படிஷன்ல வந்துட்டு எல்லாருமே எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, அவங்களோட இன்வால்வ்மெண்ட் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இவ்வளவு விஷயம் இதெல்லாம் நடந்திருக்கு இல்லையா, எவ்வளவு ஹாப்பியா இருக்கு ஸ்டாஃபா உங்களுக்கு? அந்த ஸ்டாஃபா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து நான் இங்க எல்லா ஈவெண்ட்ஸும் நான் பாக்குறதுனால எனக்கு இது ரொம்ப புது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய லேர்னிங்ஸ் நான் வந்து எடுத்து டேக் அவே பண்ணிக்கிறேன். ஸோ நான் ரெயின்போ சேனல்ல ஓப்பனிங் டே அன்னைக்கு நான் ஒரு ஸ்பீச் கொடுத்தேன். அப்போ வந்து நான் அசிஸ்டன்ட் மேனேஜிங் டைரக்டர், இப்போ வந்து நான் மேனேஜிங் டைரக்டர். ஸோ அந்த 1 இயர்ல நானும் வளர்ந்துருக்கேன், கம்பெனியும் வளர்ந்துருக்கு. ஸோ அதுக்காக செலிப்ரேஷன்ஸ் தான் இன்னைக்கு நாங்கள் 13 காம்படிஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸோட என்ரோல்மெண்ட் பார்த்தீங்கன்னா 69 தான். ஆனால் பார்ட்டிசிபென்ட்ஸோட கவுண்ட் பார்த்தீங்கன்னா 195 பக்கம் வந்துருச்சுங்க. அப்போ அவங்களே எல்லா காம்படிஷன்லையும் இன்ட்ரெஸ்டடாக கலந்துக்கிறாங்க. அவங்களோட பேரண்ட்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவ். இங்கே நாங்கள் வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட் டைம் ஆர்கனைஸ் பண்ணும்போது கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் பேரண்ட்ஸும் சரி ஸ்டூடெண்ட்ஸும் சரி எங்களுக்கு அடாப்ட் ஆகிக்கிட்டு எல்லா காம்படிஷன்ஸ்லையும் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டும் டிஸ்கரேஜ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் பார்ட்டிசிபெண்ட்டுக்குமே நம்ம மெடல் கொடுத்து அனுப்பியிருக்கோம், வின்னர்ஸ்க்கும் மெடல் கொடுத்து அனுப்பியிருக்கோம். ஏன்னா அவங்களுக்கு அந்த மெடல் கலர்ஸ் தான் மாறுமே தவிர மற்ற எல்லாருமே திறமையுள்ள குழந்தைங்கன்னா எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணாங்க. எங்களுக்கு இந்த செலிப்ரேஷன்ல நாங்கள் இங்கே ரொம்ப பெரிய பாட்டா இருக்கிறது ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. ப்ரௌடா ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணுறேன். கம்பெனி கட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எதுவும் அறியாத டீச்சர்ஸ்லாம் சொன்ன மாதிரி இது வந்து உடனே எங்களுடைய பேக்போனாக இருக்கக்கூடிய சுத்தமாக இருக்கிறோம். மற்ற எல்லாமே எழுதிட்டு தான் இருக்கும். இதை வச்சு ஒரு பெரிய இன்வெஸ்ட் நடத்தினதுனால எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். நிறைய குட்டீஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் அந்த ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸு அந்த ஸ்டேஜ் கிளியர் போகிறதே இது ஒரு பெரிய விஷயம் தான். அந்த நம்பர் ஆஃப் மெடல்ஸ் வாங்கும்போது அந்த பல்வேறு மடத்தில் சொல்லிட்டு நான் 5 மெடல் வாங்கியிருக்கேன், 6 மெடல் வாங்கியிருக்கேன் அப்படின்னா அவங்களுக்கு பல்வேறு ஒரு ஹாப்பியாக ஃபீல் பண்ணிருக்கோம். இந்த சண்டேவோட ஸ்க்ரீன் டைமை குறைச்சி எக்ஸ்போசர் பெருசாக பண்ணது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி தாங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்களோட இன்ஸ்பிரேஷன் ரொம்ப பயங்கரமாக டெவலப் ஆகும். இதை பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அமைக்கும் சொல்லிட்டு விஷ் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ இதை சப்போர்ட்டாக எங்களுக்கு என்ன தேவைப்படும். எங்களோட ஃபஸ்ட்டு ரீஓப்பனிங்கும் இங்கே தான் வந்து ஓப்பனிங்கும் இங்கே தான் வந்தீங்க. இப்போ ஃபஸ்ட்டு எங்களுக்கு கிட்ட வந்துருக்கீங்க. ஒரு வருஷம் வரக்கூடிய எல்லா நிகழ்ச்சிக்கும் ஜூப்ளியே கொண்டாடுறோம். ஓகே தேங்க்யூ. அடுத்ததான் நம்ம கூட நம்மளோட கம்ப்யூட்டர் எஜுகேஷன் அகாடமியோட ஃபவுண்டர்ஸ் இருக்காங்க. வாங்க அவங்ககிட்ட பேசலாம். வணக்கம் சார். ஓகே, உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க. என்னோட பேர் வந்து டாக்டர் சுரத்குமார். நான் வந்து பிஎஸ்சி படித்தேன் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கில். நான் டீச்சிங் ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 17 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் வந்து இந்தியா இல்லாமல் அப்ராட்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்தியா இல்லாமல் அப்ராட்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கேன். சவுதி அரேபியாவில் ஒரு 2 years ஒர்க் பண்ணியிருக்கேன். அதர் ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் ஒரு 3 years ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அது மூலமாக தான் நம்மளே ஒரு டீச்சிங் ஃபீல்டில் இருக்கோம். நம்ம ஒரு டீச்சிங் ஓரியன்டான ஒரு இன்ஸ்டியூட் ஸ்டார்ட் பண்ணனா என்ன அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் தோணுன காரணத்தினால நம்ம இந்த இன்ஸ்டியூட் வந்து ஒரு டைப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோங்க. வணக்கம், என் பேர் சண்முகப்பிரியா. நான் வந்து பார்த்தீங்கன்னா டிசிடிஎஸ் அண்ட் என்டிஎல் டெக்னாலஜி என்னுடைய ஃபவுண்டராக நான் வந்து இந்த போர்டில் இருக்கேன். பார்த்தீங்கன்னா நாங்கள் 2020 இந்த இன்ஸ்டியூஷன் இதை ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ அதனுடைய நெக்ஸ்ட் ஒரு இதாக நாங்கள் டிசிடிஎஸ் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் அடுத்து மென்மேலும் நிறைய ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் அந்த மாதிரி இதை கொண்டு போகிறதுக்கான ஐடியாஸ் வந்து நிறைய வச்சு நாங்கள் வந்து யூஸ்ஃபுல்லாக கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஐடியா. ஓகே, இப்போ வந்து நிறைய பேர் ப்ரோக்ராமிங் நாலேஜ் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க வெளியில இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு அவங்களோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்ற டவுட்ஸ்லாம் நிறைய இருக்கும். நீங்க அதுக்காக என்ன சொல்ல விரும்புறீங்க? கண்டிப்பாக இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஃபீல்டாக இருந்தாலும் ஸ்கில்டு இருந்தால் தான் எதையும் சாதிக்க முடியும்.
அப்போ ஸ்கில்டை கற்றுக்கிறதுக்காக இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கம்ப்யூட்டர் தான் வேர்ல்டு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் கம்ப்யூட்டர் ஓரியன்டான ஃபீல்டு ஓரியன்டான ப்ரோக்ராமிங் நாலேஜ் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறப்போ எல்லாருக்குமே என்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும் அப்படின்னா நம்ம பசிக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வீட்டில் சாப்பாடு இருந்தால் தான் நம்ம எடுத்து சாப்பிட முடியும். அதே போல தான் நமக்கு வந்து ஒரு நாலேஜ் ஒரு ஜாப் வேணும் அப்படின்னா அந்த ஜாபுக்கு உண்டான ஸ்கில் செட் இருந்தால் தான் நம்ம அந்த ஜாபை வந்து கிடைக்கும் வாங்க முடியும். அந்த மாதிரி இப்போ வேர்ல்டே வந்து கம்ப்யூட்டரில் போயிட்டு இருக்கிறதுனால கம்ப்யூட்டர் ஓரியன்டான ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிட்டா கம்பல்சரி ஜாப் நீங்கள் இருக்குது. நீங்களும் ஒரு சஜஷன் கொடுக்கணும். இப்போ வந்து இந்த கோர்ஸ் படித்தா ஃபியூச்சர் நல்லா இருக்கும், நம்ம அகாடமி இந்த கோர்ஸஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது, அது படிக்கிறவங்க உங்களோட ஃபியூச்சர் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சஜஸ்ட் பண்ணணும்னா இதை அந்த மாதிரி சொல்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம பேஸ்டாக டிகிரி வைஸ் தான் நம்ம அந்த கோர்ஸஸ் வந்து டிசைன் பண்ணுறோம். இப்போ இன்ஜினியரிங் படித்த ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி ஏஐ, ஐஓடி, மெஷின் லேர்னிங், ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கற்றுக்கிட்டா கண்டிப்பாக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதே போல் அக்கௌண்ட்ஸ் ஓரியன்டாக இருக்கிறவங்க டேலியில் அட்வான்ஸ் வெர்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது பண்ணிட்டா பெட்டராக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கம்ப்யூட்டர் சென்டரில் இன்னும் புதுசாக வந்து சாய்ஸ்னா லேர்னிங் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஆரம்பிக்க போகிறோம். அது எல்லாமே சர்டிஃபைடு கோர்சஸ் ஓரியன்டான எஜுகேஷன் சிஸ்டம் அது. ஸோ அந்த சிஸ்டம் வரப்போ எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் நம்மக்கிட்ட ஒரு கோர்சஸ் பண்ணியிருந்தா 100% அவங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் வந்து நாங்கள் எடுத்துக்கிறோம். அப்கமிங் இயர்ஸில் அது சக்ஸஸ் பண்ணுறதுக்கு உண்டான ப்ராக்ரஸ் பண்ணுறோம். ஓகே, சூப்பர். எல்லாருக்குமே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது ரொம்ப வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருக்கும். அது கிடைக்குமோ கிடைக்காதோ, நம்ம இவ்வளோ படிச்சு முடிச்சுட்டோமே அது நம்மளுக்கு கன்ஃபார்மாக கிடைக்குமோ அப்படின்ற ஒரு பயமும் இருந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு என்ன சொல்ல பிடிக்கும்? அதாவது இப்போ வந்து சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்ப்யூட்டர் அப்படின்ற ஒரு இதாகிடுச்சு. சாதாரண ஒரு வெற்றிக்கடையில் கூட ஒரு ஸ்கேன் பண்ணி தான் நம்ம பே பண்ணுறோம். அந்த மாதிரி வரும்போது இந்த ஃபியூச்சர் ஃபுல்லாக கம்ப்யூட்டர்ஸாக வரும்போது நம்ம வந்து கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ஸ் தரணும். என்னதான் ஒரு ஆன்லைன் கிளாஸஸ் யூடியூப்பில் லேர்ன் பண்ணாலும் அதாவது ப்ராப்பராக நம்ம சென்டருக்கு வந்து அவங்க வந்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போகும்போது அதனுடைய வேல்யூவே ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால நாங்கள் வந்து ஒரு பெட்டரான ஒரு சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம் இந்த கால்ஸ்லாம் லேர்னிங் போகும்போது மக்கள் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணோம் இல்லையா? எல்லா குழந்தைங்களுமே ரொம்ப அழகாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அதுக்கான ப்ரைஸும் உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிட்டாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மற்றபடி நிறைய ஆர்கனைசேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. நம்ம இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சார்ஜஸ் கிடையாது. ஃப்ரீ சார்ஜஸ்னோட இன்டென்ஷன் என்ன பார்த்தீங்க அப்படின்னா அதாவது அவங்களுக்கு உண்டான டேலண்ட்டு ஏதாவது ஒரு காரணத்தினால அது வந்து லாக் ஆகி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சார்ஜஸ் வந்து ஒரு 100 ருபீஸ் நீங்கள் பண்ணால் கூட அந்த 100 ருபீஸ் நம்ம பே பண்ணணுமேனு ஒரு சிலர் வின் பண்ணுறதுக்கு உண்டான சார்ஜ்கள் வரலாம். ஸோ அதனால தான் நாங்கள் என்ன பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீ சார்ஜஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு ஸ்கில் இருக்கா எங்ககிட்ட ப்ரூவ் பண்ணுங்கள், நாங்கள் உங்களை வந்து அடுத்த லெவலுக்கு வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ அந்த இன்டென்ஷனுக்காக தான் நம்ம இந்த ஈவெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய கிட்ஸ் வந்து நிறைய ஹாப்பியாகவும் நிறைய இதுவும் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து நாங்கள் வந்து கண்டக்ட் பண்ணோம். அதனால் கொஞ்சம் டைம் கொஞ்சம் எடுத்துருக்கு. இல்லை அப்படின்னா அதுக்கு உண்டான முன்னாடியே கொஞ்சம் க்ளோஸ் பண்ணியிருந்தோம். இந்த அப்கமிங் இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து சரி. ஓகே, கண்டிப்பாக நீங்கள் எவ்ரி இயர் இதே மாதிரி கிராண்டாக உங்களோட ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய விஷயம் உங்களோட ப்ராசஸ் வந்து அப்படியே டெவலப் ஆகி போயிட்டே இருக்கணும். நிறைய பேருக்கு நீங்கள் வந்து கற்றுக் கொடுத்துட்டே இருக்கணும். அவங்க வந்து ரொம்ப ஸ்கில்ஃபுல்லாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மிஸ் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ. தேங்க்யூ.
இன்னைக்கு நம்மளோட NTL டெக்னாலஜிஸ் மற்றும் TCDS கம்ப்யூட்டர் எஜுகேஷன் அகாடமியோட ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி செலிப்ரேஷன் தான் பார்த்தோம் இல்லையா. இங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட திறமையை வெளிக்காட்டி நிறைய ப்ரைஸஸ் வின் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டாஃப்ஸ் ரொம்பவுமே கோஆப்ரேட்டிவாக இருந்தாங்க. அது கூடவே பேரண்ட்ஸும் அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ ஆல்ரெடி இவங்க எல்லாம் சொன்ன மாதிரி கோர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வீட்டில் இருந்துட்டு நீங்கள் படிக்கணும்னு நினச்சாலும் சரி, உங்கள் குழந்தைங்களை படிக்க வைக்கணும்னு நினச்சாலும் சரி, இல்லை காலேஜ் போகிறவங்களா இருந்தாலும் சரி, இவங்க சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரியணும்னா கீழே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கிளாரிஃபை பண்ணிக்கலாம். நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு ஷோவில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா பாய், see you.